எப்படி WordPress இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து WordPressனா என்ன, அதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது, அதோட செட்டிங்ஸ் வந்து கரெக்டான செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிற மூணு விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து WordPress வெப்சைட் பத்தி விவரங்கள் தெரியணும், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்பிரஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் வேர்ட்பிரஸ்? வேர்ட்பிரஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபோனில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கும் அல்லது iOS ஃபோனாக இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு iOSங்கிறது நம்ம வந்து நார்மலாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு iOS மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் அதே மாதிரியே ஐஃபோன் மாடலும் இருக்கு. இப்போ வந்து நம்ம வெப்சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரியே நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வேர்ட்பிரஸ்ங்கிறது ஒரு விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. லைக் ஷாப்பிஃபை, பிக் காமர்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமான வேர்ட்பிரஸ் பத்தி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், வெப்சைட்டோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து வேர்ட்பிரஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி வந்து வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய டொமைன் நேம், இங்க வந்து நம்மளுடைய டொமைன் நேம் வந்து tutorial.sadismgacha.com/cpanel. இது வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ tutorial.sadismgacha.com cpanel அப்படிங்கிற இதில் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட்டோட cpanelக்கு நம்மளால உள்ள போய்க்க முடியும். ஸோ அதுல போயிட்டு நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து எப்படி வந்து டொமைன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டொமைன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டொமைன் நேம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம cpanelக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ இங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இந்த சர்ச் ஃபங்க்ஷன்ஸ்ல சிம்பிளா வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான எல்லா இதுவும் வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் மேனேஜர் பை சாஃப்ட்வேர்ஸ்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிடலாம். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் இது வரும், ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போயிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த வெர்ஷன் இது வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து யூஆர்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூஆர்எல், HTTPS HTTPயா, மோஸ்ட்லி வந்து நம்ம HTTPS செலக்ட் பண்ணிட்டோம். அதுதான் வந்து உங்களுக்கு செக்யூர்டு இதாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இங்கே டொமைன் என்னது நம்ம என்ன பார்க்க போகிறோம், tutorial.sadismgacha.com. ஸோ உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அந்த டொமைன் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டொமைன் நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டோட நேம், அதுக்கப்புறம் சைட்டோட டிஸ்கிரிப்ஷன், இது நம்ம இப்போ வேணும்னாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்புறமே கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஒரு இது எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அட்மின் பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து உங்களுடைய இமெயில் வந்து எது வந்து வேணுமோ அந்த பர்டிகுலர் இமெயிலை நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் லாங்குவேஜ் செலக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டால், அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து நாம வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டால் கொடுக்கும்போது ஒரு 1 minutes 2 minutesல வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 1 minute நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வேர்ட்பிரஸ் பேக் எண்டுக்கு போகணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஆர்எல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட நீங்கள் வந்து பேக் எண்டுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? tutorial.sadismgacha.com பேக் எண்டுக்கு போய்க்கலாம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கேன்.
ஸோ அதோட டேஷ்போர்ட் போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து WordPress வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம டேஷ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம WordPress-ஓட பெஸ்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டேஷ்போர்டில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் போய்க்கிங்க. ஸோ ஜென்ரலில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட் டைட்டில்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளோட டைட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டுட்டோரியல் அப்படின்னா டுட்டோரியல் சஜஷன். ஸோ அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் செலக்ஷன் பண்ணிக்கலாம். டேக்லைன் வேணும்னா டேக்லைன் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஆர்எல், இதுதான் வந்து உங்களுடைய யூஆர்எல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அட்ரஸும் அதே தான், சேம் தான் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் மாற்றணும் அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து யார் வேணால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா, இல்லை பர்டிகுலர் ரோலில் இருக்கவங்க மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமா? ஸோ இந்த இதெல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட சைட்டோட லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தமிழில் வேணும்னாலும் நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டைம் ஜோன் வந்து எது வேணுமோ அதை செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நார்மல் இதுதாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக டிஃபால்ட்டாக வச்சுட்டிங்கனாவே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ மட்டும்தான் இது பண்ணணும். மற்ற சமயத்தில் வந்து இது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரீடிங். ஓகே, இங்கே வந்து ஹோம் பேஜோட டிஸ்பிளே வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது வந்து டைரெக்டாக யுவர் போஸ்ட் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் புதுசாக ஏதாவது போஸ்ட் போடுறாங்க அது மட்டும் தான் முன்னாடி வரும். இப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் பேஜஸாக வேணும் அப்படின்னா, அதாவது ரெண்டு விதமான பேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸோ ஸ்டாட்டிக் பேஜஸ்னால் ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டோட வந்து ஸ்டாட்டிக் பேஜஸ் தான். ஏன்னா ஹோம் பேஜ் இருக்கும், கான்டாக்டஸ் பேஜ் இருக்கும், எபோட் பேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிக் பேஜஸ். டைனமிக் பேஜஸ் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் பேஜஸ். அதாவது நீங்கள் புதுசாக போஸ்ட் போட அது வந்து முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால அதெல்லாம் வந்து டைனமிக் வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஹோம் பேஜ் என்னவோ அதை வந்து செலக்ஷன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் இப்போயும் செலக்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து எப்போ வந்து பேஜஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கூட வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஹோம் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் போஸ்டோட பேஜ் என்ன அப்படிங்கிற செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஹோம் பேஜஸ் வந்து ஸ்டாட்டிக்காகவும் போஸ்ட் பேஜஸ் வந்து டைனமிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பர்மனன்ட் லிங்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் நேம் அப்படிங்கிறத செலக்ஷன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பேஜோ அல்லது ஒரு போஸ்ட்டோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெயின் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி இங்கே இது வந்து டேட்டோட வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்இஓ பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு யூசர் வந்து அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா போஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது என்னது ஹவு டு இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் போஸ்டோட நேம் என்ன கொடுக்குறீங்களோ அது வரும். ஸோ இல்லை அப்படின்னா வந்து இது மாதிரி வரும். ஸோ இது வந்து இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து போஸ்ட் நேம் செலக்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க மொத்தமாக வந்து உங்களுடைய செட்டிங்ஸ். ஓகேங்களா? வேர்ட்பிரஸோட செட்டிங்ஸ் மெயினான செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் லிங்க் செலக்ஷன் பண்ணுறது மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறமே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னா உங்களோட வெப்சைட் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து பர்மனன்ட் லிங்க்ல இந்த போஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க? தேங்க்ஸ்.